ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம். எடுத்துக்காட்டு 3.12 பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க? தொழிலாளி ஒருவர் ஒரு நாளைக்கு ரூபாய் 200 கூலியாக பெறுகிறார் எனில் ரூபாய் 3,00,000 மாதத்திர செலவு திட்டத்தில் எத்தனை தொழிலாளர்கள் பணியமர்த்த முடியும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம இதுக்கு சமன்பாடு எழுதிட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவள் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் குத்துக்கிறதெல்லாம் எழுதுங்க. தொழிலாளர்களின் எண்ணிக்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், தொழிலாளர்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என்க. அப்போது எனவே எக்ஸ் தொழிலாளர்களின் ஒரு நாள் கூலி பார்த்திங்கன்னா ரூபாய் 200 எக்ஸ் ஒரு. அப்போது எக்ஸ் தொழிலாளர்களின் ஒரு மாத கூலி பார்த்திங்கன்னா ரூபாய் 200 எக்ஸ் பெருக்கல் 30ஆல் பெருக்கிடுங்க. ஒரு மாதத்தில் 30 நாட்கள் தான் இருக்கும். அப்போது ரூபாய் இது பெருக்குனிங்கன்னா 6000 எக்ஸுன்னு வரும். இது 200 பெருக்கல் 30னா 6000, இந்த எக்ஸ் அப்படியே வரும். அப்போது 6000. அப்போது செலவு திட்டப்படி ரூபாய் 3,00,000க்கு மிகையாக கூடாது. அப்போது நம்ம இது ஆசமன்பாடு 3,00,000க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இது என்ன கண்டுபிடிச்சோம்? 6000 எக்ஸு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 3,00,000. அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சமன்பாடு தான். அப்போது இங்கே 6000 பெருக்கல் இருக்குதுங்களா, 6000ஆல் நீங்கள் 2 சைடுமே வகுத்திடுங்க. அப்போ எக்ஸ் மட்டும் மீறும். அப்போ பாருங்கள், இருபுறத்திலும் 6000ஆல் வகுக்க. அப்போ பாருங்கள், 6000 எக்ஸ் பை 6000 லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 3,00,000 வகுத்தல் 6000. அப்போ பாருங்கள், 6000க்கு 6000 கேன்சல் ஆகிடும். இங்கே 3 பூஜ்ஜியத்துக்கு 3 பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும். 1 6 6 IR 30, மீதி இந்த பூஜ்ஜியம். அப்போது 50 முறை வரும். அப்போது எக்ஸு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 50. அப்போது 50 பேருக்கு வந்து அவங்க வந்து ஒரு மாதத்தில் 50 தொழிலாளர்கள் வேலை செய்யலாம். அப்போது ஆகவே ரூபாய் 3,00,000 மாதத்திர செலவு திட்டத்தில் அதிகபட்சமாக 50 தொழிலாளர்களை பணியமர்த்தலாம். 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 50
புரிஞ்சுதுங்களா? ஆல் அதான் இதுக்கு ஆன்சர்.